Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். இந்த ஜூலை மாதத்துடைய மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் லான்ச்ல ஒரு லான்ச் IQoo Neo 7 Pro இன்னைக்கு அஃபிஷியலாக இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஸை பற்றிலாம் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும், நாமளே ஷேர் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் ஸ்பெக்ஸை தாண்டியுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதில் லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலி IQoo Neo 7 அப்படியே தூக்கிட்டு போயிட்டு உள்ள பட்டிட்டிங்கனிங் மட்டும் பார்த்து எடுத்துகிட்டு வந்த மாதிரி தான் ஆக்சுவலி லுக் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட அப்படியே டிட்டோவா IQoo Neo 7 மாதிரி தான் இந்த IQoo Neo 7 Proக்கான லுக் பர்சனலி இருக்குது. பட் ரெண்டு கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆரஞ்சு கலர் அண்ட் டார்க் ப்ளூ கொடுத்துருக்காங்க. இதில் ஆரஞ்சு கலர் பார்த்தீங்கன்னா இந்த வேகான் லெதர் மெட்டீரியல்னு சொல்லக்கூடிய அந்த லெதர் லைக் ஃபினிஷில் இருக்குது. அதுவே டார்க் ப்ளூ அந்த கலர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஜி கிளாஸ் மெட்டீரியலில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் ரெண்டு கலர் ஆப்ஷனுமே ஒரு ப்ரீமியமான பில்டு குவாலிட்டியில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளாஸ் பேக் வேணும்னா அந்த டார்க் ப்ளூ போகலாம், இல்லை உங்களுக்கு அந்த வேகான் லெதர் மெட்டீரியல் வேணும்னா ஆரஞ்சு கலர் போகலாம். ஸோ ரெண்டுடைய லுக்கும் பர்சனலி நல்லா தான் இருக்குது. மற்றபடி ஒயிட் அண்ட் திக்னஸ்னு வரும்போது 202 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 8.5 mm திக்னஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் பல்கியாக கொஞ்சம் பெருசாக தான் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. மேபி இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிருக்காங்க, நினைக்கிறேன் கொஞ்சம் லைட் வெயிட்டாக ஸ்லிம்மாக எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் லுக் வைஸ் பர்சனலி பார்க்கும்போது IQoo Neo 7 மாதிரியே தான் இருக்குது. அண்ட் மெட்டீரியலும் லெதர் அண்ட் கிளாஸ் பேக்கில் கொடுத்துருக்கிறதுலாம் நல்லாவே இருக்குது. அடுத்து டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இது IQoo Neo 7 தான். அதில் கொடுத்துருந்த அதே மாதிரியான டிஸ்பிளே தான். 6.78 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய AMOLED டிஸ்பிளே தான் இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி 1.5K ரெசல்யூஷன் வரும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்லலாம் நமக்கு லீக்ஸ் வந்துச்சு. பட் ஆனால் அதெல்லாம் இல்லை, நார்மல் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் தான் கொடுத்துருக்காங்க. இது போக 1300 nitsக்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் இருக்குது. 360 Hzக்கான டச் சாம்பிள் அட் இன்ஸ்டன்ட் டச் சாம்பிள் 1200 Hz வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. HDR10+க்கான சர்டிஃபிகேஷன் இருக்குது, PWMக்கான டிம்மிங் ஃபீச்சர் இருக்குது, அண்டு ஸ்காட் எக்ஸ்டென்ஷனுக்கான டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் டிஸ்பிளே பார்க்கும்போது கம்ப்ளீட்லி IQoo Neo 7 மாதிரினா அதே டிஸ்பிளே தான். அதே மாதிரியே பெசல்ஸ்லாமே நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் லுக் வைஸ் டிஸ்பிளே நல்லா இருக்குது. அண்ட் கிளாரிட்டி வைஸ் நமக்கு ஃபீச்சர்ஸாக கொடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த டிஸ்பிளே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் என்ன அப்கிரேட்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டெடிக்கேட்டடாக கேமிங் சிப் அப்படின்ற ஒரு சிப் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு IQoo 7 சீரிஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப்னு கொடுத்துருப்பாங்களா, அதே தான் இண்டிபெண்டன்ட் கேமிங் சிப் அப்படின்ற நேமில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒர்க் என்னென்னா நம்ம கேமிங் விளாடும் போது நமக்கு ஃப்ரேம் இன்டர்புலேஷன் டிஸ்பிளேவுடைய அந்த ஃப்ரேம் இன்டர்புலேஷன் எல்லாம் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி நமக்கு இன்னும் ரெஃப்ரெஷிங்கான அந்த ஃப்ரேம் ட்ராப்லாம் இல்லாத ஒரு நல்ல கேமிங் பூஸ்ட் பண்ணி நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ யூஸ்வலாக என்னென்னா நமக்கு IQoo 7 பார்த்தோம்னா 90 FPS வரைக்கும் நமக்கு BGMI மாதிரியான கேம்ஸ்லாம் விளாட்லாம்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா 120 FPSல உங்களால் BGMI மாதிரியான கேம்ஸ்லாம் விளாட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதற்கெல்லாம் இந்த இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே இந்த கேமிங் சிப் அப்படின்றது ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு அப்கிரேடாக IQoo Neo 7 இருந்து ஆக்சுவலி இருக்குது. இது போக கேமிங் சிப்பெல்லாம் கொடுத்துருக்குது ஓகே. பட் பர்ஃபார்மன்ஸ் என்ன ப்ராசர்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சும் Snapdragon 8+ Gen 1 அதே ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அதில் குறையில்லை. இது போக LPDDR5க்கான ரேம் டைப், UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்கும். ஸோ லேட்டஸ்ட்டான ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் டைப் எல்லாமே இருக்குது. அண்ட் டேரெக்டாக உங்களுடைய இந்த லேண்டிங் பேஜ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லேண்டிங் பேஜ்லேயே போட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த Snapdragon 8+ Gen 1 Dimensity 9000 தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி Dimensity 9000க்கு 1 மில்லியனுக்கான ஒரு AnTuTu ஸ்கோர் வருது. பட் இந்த Snapdragon 8+ Gen 1க்கு 1.3 மில்லியனுக்கான AnTuTu வருது. ஸோ டேரெக்டாக யாருக்கு காம்படிஷனாக கொண்டு வந்திருக்காங்கன்னு இப்போ தெரியுதா? OnePlus Nord 3. ஏன்னா அது அடுத்து Dimensity 9000 நாளைக்கு லான்ச் ஆகுதுல. ஸோ அதுக்கு காம்படிஷனாக அதை விட பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸில் குறை இருக்காது. இந்த செக்மெண்ட்டுக்கு உண்மையிலேயே ஒரு சூப்பரான பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அது போக அந்த இன்டெலிஜென்ட் கேமிங் சிப்பெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு கேமிங்க்கு குறை இருக்காது. சூப்பரான ஒரு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்கும். அது போக IQoo ஸ்மார்ட் ஃபோன்னாலே உங்களுக்கு தெரியும் இது கேமிங் சென்ட்ரிக்காக கேமிங் ஃபீச்சர்ஸ் நிறைய நமக்கு கேமிங் மோட்ஸ் எல்லாம் நிறைய உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் டெடிக்கேட்டடாக எக்கச்சக்கமான கேமிங் மோட்ஸ் கேமிங் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அந்த மோஷன் கண்ட்ரோல் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்குது. அதில் கேமிங்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்ண முடிவு சூஸ் பண்ணலாம். இந்த செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய செக்மெண்ட்டுக்கு உண்மையிலே பெஸ்ட்டு. அதே மாதிரி பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்தீங்கன்னா இங்கே IQoo Neo 7 அதே தான் 5000 mAhக்கான பேட்டரி, 120 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ 120 வாட்ஸ்க்கான சார்ஜர் அப்படின்னும் போது 50% 8 மினிட்ஸில் சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. பட் நம்மளால் ஒரு 10 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி 100% நம்மளால் ஒரு 30 நிமிஷம் 1/2 மணி நேரத்தில் நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ சூப்பர் ஃபாஸ்ட்டான சார்ஜிங் அண்ட் பேட்டரியும் 5000 mAh அப்படிங்கிற நல்ல பேட்டரி இருக்குது. அடுத்து கேமரா சைடுக்கு வந்தோம்னா இதுக்கு தான் மெயினாக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் IQoo Neo 7 கேமரா தான் ஒரு சின்ன ட்ராபேக்காக இருந்துச்சு, கொஞ்சம் குறையாக இருந்துச்சு. ஸோ இங்கே அதை விட அப்கிரேட் பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இங்கே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி பின்பக்கம் அதே மாதிரியே 3 கேமரா தான். பிரைமரி பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான கேமரா, சாம்சங்குடைய GN5 அப்படின்ற சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி IQoo Neo 7 பார்த்தீங்கன்னா GW3 அப்படின்ற ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை விட கொஞ்சம் பெட்டரான ஒரு சாம்சங் சென்சார் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் OAS அண்ட் EASக்கான சப்போர்ட் இந்த பிரைமரி கேமராவில் இருக்குது. இது போக சப்போர்ட்டிவ் கேமரா பார்க்கும்போது
இங்கே 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ கொடுத்துட்டாங்க. அண்ட் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துட்டாங்கப்பா, இது பெரிய பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க 2 மெகா பிக்சல் IQoo Neo 7ல் கொடுத்ததுக்கும் இந்த 8 மெகா பிக்சல் 2 மெகா பிக்சலுக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. கண்டிப்பாக அந்த 2 கேமராலாம் ஒன்றும் அந்தளவுக்கு யூஸ் ஆகாது. 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைடாக இருந்தாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு அது ஒன்றும் ஒர்த்தாக இருக்காது. இந்த பிரைமரி கேமரா மட்டும்தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பாசிட்டிவ். ஸோ அந்த பிரைமரி கேமரா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நான் ஒரு சில சாம்பிள் இமேஜஸ்லாம் சாம்பிள் வீடியோஸ்லாம் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான வீடியோஸ்லாம் இன்டர்நெட்டில் இருக்குது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். அதை பார்த்த வரைக்கும் ஃபோட்டோகிராஃபி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது இந்த IQoo Neo 7 பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது. அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹியூமன் ஆப்ஜெக்ட் இல்லாமல் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா வருது, நல்லா ஷார்ப்பாக கிறிஸ்பாக வருது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஹியூமன் ஆப்ஜெக்ட் எடுக்கும்போது தான் கொஞ்சம் நம்மளுடைய ஃபேஷியல் கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்னும் அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இல்லை அப்படின்ற மாதிரியான சில கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் வந்துகிட்டு இருக்குது. மேபி அதை அப்டேட்ஸில் அவங்க கிளியர் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ அது பின்னாடி பார்ப்போம். மற்றபடி கேமரா பார்த்தீங்கன்னா நமக்கு 4K 60 FPSல வீடியோ ரெக்கார்டிங் இந்த ரியர் கேமரா யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 4K 60 FPS OISக்கான சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ அதுவுமே பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே 4K 60 FPS நார்மலாக வீடியோ ரெக்கார்டிங் IQoo கொடுத்துருவாங்க. பட் ஆனால் OIS சப்போர்ட் வந்து 1080 பிக்சல் வரைக்கும் தான் கொடுப்பாங்க. பட் நீங்கள் 4K 60 FPSல OISலையும் எடுக்க முடியும், வீடியோ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஸ்டெபிலைஸ்டான வீடியோ ஹை ரெசல்யூஷனில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுக்க முடியும் அப்படின்றது இங்கே நமக்கு கேமராவில் ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயமா இருக்குது. இது போக முன்பக்கம் செல்ஃபி கேமரா ஆஸ் யூஷுவல் அதே 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, அதில் எந்த சேஞ்சஸும் பண்ணல. 1080 பிக்சலில் தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் செல்ஃபி கேமரா பெருசாக அப்கிரேட்லாம் எதுவும் இல்லை. யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி நம்ம IQoo Neo 7லாம் பார்த்தோம்ல, ஸோ அதே அளவுக்கான ஒரு செல்ஃபி கேமராக்கான பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்கும். பட் ரியர் கேமராவில் இந்த பிரைமரி கேமரா கண்டிப்பாக IQoo Neo 7லேருந்து ஒரு நல்ல அப்கிரேடாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பண்ணியிருக்காங்க. இது போக அதர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே நமக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. டியூவல் ஸ்பீக்கர் டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டோட இங்கே நமக்கு இருக்குது. அண்ட் சிம் ஸ்லாட் வந்து பார்த்திங்கன்னா 2 சிம் ஸ்லாட் தான் நம்மளால் போட முடியும். அது போக இங்கே நமக்கு IR பிளாஸ்டர் டெடிகேட்டாக இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட் ஆக்சஸ் படிக்க முடியும். அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 Wi-Fi 6க்கான கனெக்டிவிட்டி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஆண்ட்ராய்ட் 13 அண்ட் FunTouch OS 13ல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. 2 வருஷத்துக்கான OS அப்டேட், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட்லாம் எடுத்துக்க முடியும்னு சொல்கிறாங்க. மெயினாக NFC-க்கான சப்போர்ட் இல்லை. ஸோ ப்ரைசிங் above 30,000 35,000 லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது NFC சப்போர்ட் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். பட் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அது இல்லை. அது ஒரு நெகட்டிவாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அதை நீங்கள் நோட் பண்ணிங்க. அண்ட் ஃபைனலி ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங் என்ன ப்ரைஸிங்க்கு இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆஃபர்லாம் வந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸிங்கும் ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸிங்க்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB 128GB வேரியன்ட். இந்த வேரியண்ட்டுக்கு 35,000 அப்படின்ற ப்ரைஸிங் செட் பண்ணியிருக்காங்க. இது போக 12GB 256GBக்கான வேரியன்ட் இருக்குது. இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 38,000 மாதிரியான ப்ரைஸிங் செட் பண்ணியிருக்காங்க. இது போக அந்த எக்ஸ்டெண்டட் RAM 3.0 அப்படின்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ 8GB ரேமில் இன்னொரு 8GB எக்ஸ்ட்ரா 16GBக்கான ரேமை யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ அந்த விர்ச்சுவல் ரேம்னு சொல்கிறாங்களா, அதே தான். அதேமாதிரி 12GB ரேமில் எக்ஸ்ட்ரா ஒரு 8GB ஆட் பண்ணி 20GBக்கான ரேமை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க கிளைம் பண்ணக்கூடியது என்னென்னா 36 ஆப்ஸை அட் அ டைமில் ஓப்பன் பண்ணி உங்களால் ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஃபாஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு எந்த ஒரு ரீலோடிங்குமே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 36 ஆப் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுவீங்க அட் அ டைமில் அப்படின்றது நோட் பண்ணிங்க. மேக்ஸிமம் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 4-5 ஆப் யூஸ் பண்ணுறது அதிகம். பட் 36 ஆப் வரைக்கும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு தேவைப்படாது, பட் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது போக ஆஃபர்ஸ், ஸோ இதுதான் இங்கே மெயினே. ஸோ என்னென்ன ஆஃபர்ஸ் எல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இனிஷியலாக ஜூலை 18ஆம் தேதி வரைக்கும் இயர்லி பிடாக ஒரு 1000 rupees ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ 35,000 ஆக்சுவலி லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி வரைக்கும் 34,000 இந்த ஸ்மார்ட் ஃபோனை சேல் பண்ண போகிறாங்க. இது போக SBI அண்ட் ICICI கிரெடிட் கார்டுக்கு ஆக்சுவலி 2,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை அப்ளை பண்ணோம்னா 32,000 இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஆக்சுவலி நம்மளால் இப்போ பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் இருக்குது. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலுமே 3,000 இன்ஸ்டண்ட்டாக டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 29,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இல்லாமல், உங்களோட மொபைலோட எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இல்லாமல் எக்ஸ்ட்ராவாகவே ஒரு 3,000 கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் அப்ளை பண்ணும்போது 29,000 செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி IQoo Neo 7மே இப்போ 29,000 செக்மெண்ட்டுக்கு தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் செம வர்த். இது போக பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீ புக்கிங் ஒரு 1000 rupees வச்சு பண்ணிங்கன்னா 2 வருஷத்துக்கான வாரண்டிலாம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் இது மட்டுமே எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. அந்த ப்ரீ புக்கிங்லாம் நார்மலாகவே 2 வருஷத்துக்கு கொடுத்துக்கலாம். ப்ளீசெண்டாக ராவாலாம் கூட கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி 2 வருஷத்துக்கான வாரண்டி கொடுத்ததுனால நல்லா இருக்கும். பட் ப்ரீ புக்கிங் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் பார்த்துங்க. மற்றபடி பார்க்கும்போது இவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸிங் 35,000. ஸோ எதுவுமே
இல்லாமல் டேரெக்டாக அவங்க லான்ச் பண்ணக்கூடிய ப்ரைசிங் ஆஃபர்லாம் எதுவுமே அப்ளிகேபிள் பண்ணாமல் நம்ம பார்த்தோம்னா 35,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு பார்க்கும்போதுமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் உண்மையிலேயே நல்ல ஸ்மார்ட் ஃபோன். மெயினாக பர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் 1.3 மில்லியனுக்கான ஆன்டிடூ ஸ்கோர்லாம் வரும். அண்ட் பர்ஃபார்மன்ஸுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் என்னன்னா IQoo Neo 7லேயே நமக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் இருந்துச்சு. இந்த Snapdragon 8+ Gen 1 பார்த்தீங்கன்னா இதுவுமே கொஞ்சம் ஹீட்டிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். இதுக்கு முன்னாடி இந்த சிப்செட் அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் சில ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அது எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் மெயின். கண்டிப்பாக இப்போதைக்கு தெரியாது, எல்லாருக்குமே இப்போ தான் ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கும், கொஞ்சம் நாளாக தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் ஹீட்டிங் எக்ஸாக்டாக எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் அது உங்களுக்கு மெயினாக ஹீட்டிங் இஷ்யூஸே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மொபைல் இன்னும் லான்ச் ஆகிட்டு இன்னும் நல்லா சேலுக்குலாம் வந்துட்டும், அதுக்கப்புறமா பார்த்துட்டு நீங்கள் வாங்குறது பெட்டராக இருக்கும். மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதேமாதிரி கேமராவுமே IQoo Neo 7லேருந்து ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. கேமரா பர்ஃபார்மன்ஸுமே சாம்பிள்ஸுமே நல்லா இருக்குது அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்குது. மற்றபடி டிஸ்பிளே, பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியான விஷயங்கள்லாம் பெருசாக ஒன்றும் அப்கிரேட் இல்லை. அதெல்லாம் IQoo Neo 7லேருந்து அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் IQoo Neo 7 எனக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, பட் கேமரா கொஞ்சம் சுமாராக இருக்கே அப்படின்னு யோசிச்சவங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் தாராளமாக வாங்கலாம். இங்கே கேமராவும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. மற்றபடி IQoo Neo 7 Pro பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மற்றபடி நீங்கள் இந்த IQoo Neo 7 Pro பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இப்போ இந்த IQoo Neo 7 Pro கன்சிடர் பண்ணுவீங்களா, வாங்குவீங்களா? கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.